ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட ரொட்டீன் பூஜை வேலை தான். என்னென்னலாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்னா ரொம்பலாம் பண்ண மாட்டேன், சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணுவேன், அவ்வளோதான். வேலுக்கு அபிஷேகம், அதுவும் செவ்வாய்க்கிழமை மட்டும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிடுவேன். வெத்தலை தீபம் போட்டுருவேன். எப்பவும் போல் முருகருக்கு நல்லா அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டுருவேன். வெள்ளிக்கிழமை அதே மாதிரி மகாலட்சுமிக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணுவேன். ஏன்னா நான் செவ்வாய் வெள்ளிக்கு மட்டும் தான் பண்ணுறது. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் என்னால் முடியலை. காலையில் வேலைக்கு போய்ட்டு வர்றதுனால காலையில் எந்திக்கிறதே பெரிய சிரமமாக இருக்குது. அந்த 6 மணிக்கு எந்திக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எழுந்துச்சி சாப்பாடாக்கி எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் வேலைக்கு கிளம்பணும். ரிட்டன் திருப்பி சாயங்காலம் வர்றதுக்கு 6:30 7 மணி ஆயிடுதா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் பிரம்ம முகூர்த்த பூஜை என்னால் ரெகுலராக பண்ண முடியலை. பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நிறையா இருக்குது. இன்றைக்கி வேல் அபிஷேகங்கிறனால பன்னீர், பால், திருநீர் இந்த 3 மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணேன். நம்ம வந்து ரொம்ப எவ்வளோ நாளும் பண்ணலாம், எத்தனை அபிஷேகம்னாலும் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்சது ஒரு சிம்பிளாக ஒரு அபிஷேகம். ஏன்னா வேலுக்கு வந்து நம்ம ரெகுலராக அபிஷேகம் பண்ணணும். மாதத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவையாவது நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணுறதுமே ரொம்ப நல்லது. ஏன்னா வேல் அபிஷேகம் பண்ணுறதே ரொம்ப நம்ம மனசுக்கு ஒரு மாதிரி நிறைவாக இருக்கும். என்கிட்ட வந்து முருகர் சிலை இருக்குது, ஆனால் அது வந்து செராமிக் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டேன். வேலுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். பிறகு நம்ம வேல் அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக பண்ணால் போதும். ரொம்ப ஹெவியாலாம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள். நம்ம வந்து சாமியை வந்து எவ்வளோ எளிமையாக கும்பிட்றோமோ, அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மான்ட்டு இல்லை, எங்கள் ஊர் சைடு சொல்கிறது எப்படின்னா, தேங்காய் உடைக்கிற இடத்துல நம்ம சிரட்டையாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். தேங்காய் உடைக்கிற இடத்துல சிரட்டையாவது உடைக்கணும். ஏன்னா நம்மளால் தேங்காய் தான் வாங்க முடியல, ஒரு சிரட்டையனால அங்கே தூக்கி போட்டு போவோம். அது மாதிரி தான் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று நம்ம செய்வோம். சாமி கும்பிடணும், மனசார கும்பிடணும். அப்படி அது மட்டும்தான். உட்காந்து வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம அந்த மனசார முருகா என்னை நீ காப்பாற்று, எனக்கு என்ன பண்ணணும்னு உனக்கு தோணுதோ அது நீ எனக்கு செய், நல்லதே நான் செய்வேன், நான் நம்பி உன்னை நான் கையெடுத்து கும்பிட்றேன், அவ்வளோதான். அதுக்கு போட்டு நம்ம அப்படி செய்யணும், இந்த பரிகாரம் செய்யணும், அந்த பரிகாரம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மன திருப்திக்காக மட்டும்தானே தவிர நம்ம அதில் நம்மளுக்கு வந்து பரிகாரம்தான் வாழ்க்கைன்னு கிடையாது. நம்மளுக்கு ஒரு மன திருப்தி, இதை செஞ்சால் நல்லது நடக்குமோ என்னமோ சொன்ன மணிக்கு நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருங்கிற மணிக்கு தான். எதை தின்னா பித்தங்களையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் இது. அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. போதும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்கிறது போதும் அப்படிங்கிறது என்னோட தாட். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். முருகரை பொறுத்த வரைக்கும் அவரை நம்ம எங்கன உட்காந்துட்டு முருகா இனி நீ காப்பாற்று, முருகா நீ என்கிட்ட வா அப்படின்னாலே அவர் நம்ம பக்கத்தில் வந்து நிற்பார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. நம்ம வந்து முருகரை வந்து நல்லா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு கஷ்டம் வரும். கஷ்டம்லாம் நம்மளால் ஜீரணிக்கவே முடியாது. ஐயோ இந்த கஷ்டம் அப்படியே நம்ம விட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்லாம் தோணும். எனக்கும் நிறைய தோணி இருக்குது. நான் அந்தளவுக்குலாம் யோசித்துருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம், நம்ம எங்கிட்டாவது ஓடிடலாம், எதாவது பண்ணிக்கலாமா அப்படிலாம் தோணியிருக்கு. ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளை விட்டு நம்ம அந்த கஷ்டப்படுற நேரத்தில் மட்டும்தான் கஷ்டப்படுவோம். டக்குன்னு அந்த மைண்டு சேஞ்ச் ஆகி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாளும் வரும். நான் அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா நம்ம முழிக்கும் போது எவ்வளோ கஷ்டத்தில் முழிக்கிறோமோ தெரியாது, ஆனால் தூங்கும் போது சந்தோஷமாக தூங்குகிறோம். அது மட்டும்தான் இவ்வளோ நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எனக்கு கண்டுபிடிச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மணிக்கு இருக்கும். நான் என்னோடய லைஃப்பில் நடந்தது மட்டும்தான் நான் சொல்கிறேன். அடுத்தவங்களோட லைஃப்பில் நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். ஏன்னா அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களோ, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அது வந்து அதை விட அதிகமாகவே பட்டிருப்பாங்க. என்னமோ முருகனியை வந்து யாருக்கிட்டேயும் போய் கையேந்தி விடலை. நான் ₹1 கொடுக்குற மணிக்கு தான் நீ வச்சுருக்கிற, அந்த சந்தோஷம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினப்பேன். நான் எல்லா இடத்துலையுமே அப்படி தான். யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டால் கூட அவங்க கேட்கலனாலுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்கள பார்த்தாலே பாவமாக இருக்குன்னு என் மனசில் தோன்றுச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட ஒரு ₹5 ₹1 ₹2 இருக்கிறத எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வசதி கிடையாது. ₹1000 ₹2000 கொடுக்குற அளவுக்குலாம் வசதி கிடையாது. நம்ம கையில் இருக்கிற காசை இருந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிடும். அப்படி என்கிட்ட இல்லைனாலுமே அவங்கள பார்த்து என்ன என்கிட்ட இல்லைன்னா
இருந்தால் உங்களுக்கு தந்துடுவேன், இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம வந்து அவங்கள மூஞ்சில் அடித்தாப்புல இல்லை போங்க, இல்லைன்னா ஒருத்தவங்க வந்து அப்படி பார்க்காமே நிற்பாங்க, ஏதோ அருவருப்பாக அவங்கள பார்ப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பார்க்குறவங்க எல்லாரையுமே. அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாதீங்க. நம்ம வாழ்க்கையிலேயே நம்மளை கடவுள் ஒரு ஒரு நிலையான ஒரு இடத்துல வச்சுருக்காருன்னு சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். அதுதான் நம்ம